ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஸ்பைசியான கோவக்காய் பொரியல். இது வந்து கொஞ்சம் கர்நாடகா ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து அங்கே கர்நாடகாவில் வந்து கோவக்காய் பொரியலுக்கு வந்து தொண்டைக்காய் பல்லியான்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்நாடகா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது உங்களுக்கு பருப்பு சாப்பாடுக்கு, ரச சாப்பாடுக்கு, தயிர் சாப்பாடுக்கு எல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கிறது கொஞ்சம் பிளாண்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கேஸ்டைன் கடாயில் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக வந்து கடுகு சீரகம் மட்டும் தான் தாளிக்க போடுறேன். வேறு எதுவுமே சேர்த்துறதில்ல, உளுந்தெல்லாம் போட தேவையில்லை. கடுகு சீரகம் ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கோவக்காய் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த கோவக்காய் வந்து சேர்த்துக்கலாம். கோவக்காய் வந்து கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தது கோவக்காய் நான் வாங்கிட்டு வந்தது. இப்போ பிஞ்சா இருந்தது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு சாட் பண்ணிவிட்டு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடுங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். பட் ஆனால் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்தாம அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த காய் வந்து நல்லா சுருண்டு வெந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நான் மூடி போட்டு சிம்மில் வச்சிடுறேன். ஒரு கொஞ்சம் இது வதங்குறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, நீங்கள் நடுவில் ஒரு 2, 3 தடவை மூடி மட்டும் திறந்து மறுபடியும் கிளறி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கம் ஈவனாக வந்து வெந்து வந்துடும். இப்போ வந்து நான் ஒரு தடவை வந்து திறந்து விட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து கொஞ்சம் பிடிச்ச மாரி இருக்கும். பட் ஆனா நீங்க கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா, கரெக்ட்டான டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். பட் ஹை ஃப்ளேம்ல வைக்காம பண்ணுங்க. இது வந்து நீங்க அவசரத்துக்கு குக்கர்லலாம் போட்டா இந்த டேஸ்ட் வராது. கண்டிப்பா இது ஒரு கேஸ்ட் அயர்ன் கடாயில, இல்ல வந்து ட்ரைப்ளை கடாயில பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் ஃபினிஷ் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம காய் எவ்வளோ போட்டோமோ, அதில முக்கால்வாசி வந்து உங்களுக்கு கால்வாசி சுருண்டு நல்லா டோஸ்ட் ஆன மாரி ஆயிருச்சுங்க. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு சூடான சாப்பாடுக்கு, ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடுக்கு, பருப்பு சாப்பாடுக்குலாம் சூப்பரா இருக்கும். இந்த டிஷ்ஷ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.